உளவியல் தந்திரங்கள். ஒரு மனுஷனோட மனம் எப்படி இயங்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தங்களை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறதுக்காக ஃபாலோ பண்ற மெத்தட்ஸுக்கு பேரு தான் இந்த சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸ். நம்ம மூளையோட ஷார்ட்கட்ஸை மத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்துற சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் அல்லது ட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இதுல எத்தனை ட்ரிக்ஸை மத்தவங்க உங்க மேல பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லெட்ஸ் பிகின். நம்பர் 1, தி விர் எஃபெக்ட். அமெரிக்கன் சைக்காலஜிஸ்டான ராபர்ட் சியால்டினிக்கு ஒரு கால் வருது. அந்த போன் கால் அரிசோனாவில் இருக்கிற ஒரு இந்தியன் ஜுவல்லரி ஷாப்ல இருந்து வந்திருந்துச்சு. அந்த கடையோட உரிமையாளர் அவருடைய கடையில நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு, அதை உங்ககிட்ட இப்போ நான் ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சாரு. அந்த கடையில ரொம்ப நாளா விற்காம ஒரு டர்காய்ஸ் ஜுவல்லரி இருந்துச்சு. அதை எப்படியாவது சேல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர்களும் பலவிதமா முயற்சி பண்ணி பாக்குறாங்க. ஆனா யாருமே அதை வாங்கல. அந்த ஜுவல்ல எல்லாருடைய கண்களிலும் படுற மாதிரி அந்த கடையோட முதல் ஷோகேஸ்ல வைக்கிறாங்க. அப்பவும் அந்த ஜுவல்ல யாருமே வாங்க முன் வரல. அந்த கடையில வேலை செஞ்ச சேல்ஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் கூப்பிட்டு யாரெல்லாம் ஜுவல் வாங்க வர்றாங்களோ அவங்க எல்லாத்துக்கிட்டையும் இந்த பர்டிகுலர் ஜுவல்ல காமிச்சு இதை வாங்குங்க, ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல சொன்னாங்க. பட் அதுவும் வேலை செய்யல. யாரும் அதை வாங்க முன் வரல. அந்த கடையோட உரிமையாளர் இதுக்கு மேல இந்த நகையை வச்சிருந்தா யாரும் வாங்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த நகையோட விலையில இருந்து பாதி விலைக்கு இந்த நகையை தர்றதா முடிவு செய்யறாரு. சேல்ஸ் பீப்புள் கிட்ட எல்லாம் அதை அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. ஒரு நாள் ஒரு கஸ்டமரும் வராரு. அந்த கஸ்டமர் கிட்ட ஒரு சேல்ஸ் பர்சன் அந்த பர்டிகுலர் ஜுவல்லோட விலைய பாதியா சொல்றதுக்கு பதிலா 2 மடங்கு அதிகமா மாத்தி சொல்லிட்டாரு. அந்த கஸ்டமரும் அந்த நகையை வாங்கிட்டு போயிட்டாங்க. இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நகையோட விலையை அதிகப்படுத்தின உடனேயே எக்ஸ்பென்சிவா இருக்கிற எல்லாமே குவாலிட்டியான பொருளா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய மனசுல ஒரு நம்பிக்கை இருக்கு. இவங்க அந்த ஜுவல்லோட விலையை 2 மடங்கு அதிகமா மாத்தி சொன்னதுனால இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான குவாலிட்டியான ஒரு ஜுவல் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமரும் நம்பி அதை வாங்கிட்டாங்க. பட் உண்மையிலேயே அதிகமா விலை உயர்ந்த பொருள் எல்லாமே குவாலிட்டியானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்ல. சில நேரத்துல விலை மலிவான பொருள் கூட தரமானதாக இருக்கும். ஆனா விலை அதிகமா இருக்கக்கூடிய பொருள் தான் தரமானது அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். பல பேர் இந்த சைக்காலஜிக்கல் ட்ரிக்கை பயன்படுத்தி அதிகமான விலைக்கு சில பொருட்களை விற்பாங்க. ஆக்சுவலா அது குவாலிட்டியா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அவங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னா அதிகமா பணம் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு கஸ்டமர்ஸை டார்கெட் பண்ணி விலை அதிகமா சொன்னா இது ஒரு தரமான பொருள் தான் அப்படின்னு நம்பி அதை வாங்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே இந்த டெக்னிக்ஸை பயன்படுத்துறாங்க. நம்பர் 2, தி கேம் ஆஃப் ஃபியூ. அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய கார் கம்பெனி இருக்கு. அதோட பேரு ஜெனரல் மோட்டார்ஸ். 2000வது வருஷத்துல ஜெனரல் மோட்டார்ஸ் அவங்க கம்பெனிக்கு கீழே இருந்த ஓல்ட் மொபைல் அப்படிங்கிற கார் லைனப்போட ப்ரொடக்ஷனை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்திருந்தாங்க. இதுக்கான காரணம் கடந்த 10 வருஷமா அந்த காரோட விற்பனை மிகப்பெரிய அளவுல குறைஞ்சிருந்துச்சு. ஒரு காலகட்டத்துல இந்த கார் ஃபேமஸா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த காரை வாங்குறதுக்கு நிறைய பேர் முன் வரவே இல்லை. 2003ஆம் வருஷம் திடீர்னு இந்த பர்டிகுலர் கார்ஸுக்கு டிமாண்ட் அதிகமாக ஆரம்பிச்சது. நிறைய பேர் இந்த காரை வாங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு இந்த கார் கம்பெனிகள் அந்த கார்ல எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தல. தனிப்பட்ட முறையில இந்த காரோட விற்பனை அதிகப்படுத்துறதுக்கு இந்த கம்பெனிஸ் மார்க்கெட்டிங்ல போக்கஸ் பண்ணவும் இல்ல. இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு காரணம் ஸ்கார்சிட்டி பிரின்சிபல். பற்றாக்குறை தான் இதுக்கான காரணம். ஒரு பொருளோட அளவு ரொம்ப குறைவாக இருக்கு, பற்றாக்குறையாக இருக்கு, லிமிடெட் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான் இருக்கு அப்படின்னா மக்கள் அதை வாங்கணும், அதை ஓன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. பற்றாக்குறை எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு பொருளை நாம அதிகமா வேல்யூ பண்ணுவோம். மக்களோட உளவியல புரிஞ்சுக்கிட்ட சில பேர் பற்றாக்குறையை ஏற்படுத்துறதன் மூலமா மக்கள் மனசுல அதற்கான டிமாண்டை அதிகப்படுத்துறாங்க. நம்பர் 3, ஹெட் ஸ்டார்ட் ஸ்ட்ராட்டஜி. ஒரு கார் வாஷ் கம்பெனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்ட்ராட்டஜி அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணாங்க. அவங்களுடைய கார் வாஷுக்கு வந்த 300 கஸ்டமர்ஸை தேர்ந்தெடுத்து அதுல முதல் 150 கஸ்டமர்ஸுக்கு ஒரு விதமான ராயல்டி கார்டை கொடுத்தாங்க. அடுத்த 150 கஸ்டமர்ஸுக்கு இதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்ட ஒரு ராயல்டி கார்டை கொடுத்தாங்க. முதல் 150 பேருக்கு கொடுத்த ராயல்டி கார்டுல அந்த கஸ்டமர் அந்த கார் வாஷ்க்கு வந்து 8 தடவை கார் வாஷ் பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் அவங்க கார் வாஷ் பண்ணும்போது அந்த ராயல்டி கார்டுல மார்க் பண்ணிக்குவாங்க. 8 முறை அந்த கஸ்டமர் கார் வாஷ் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த முறை வரும்போது அவங்களுக்கு ஃப்ரீ கார் வாஷ் வந்து கிடைக்கும். இதுவே அடுத்த 2வது 150 கஸ்டமர்ஸுக்கு 8 கார் வாஷ்க்கு பதிலா
10 கார் வாஷ்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா அதுல ஒரு சின்ன மாற்றத்தை பண்ணியிருந்தாங்க. அந்த கார்டை அவங்க கிட்ட கொடுக்கும்போது நீங்க 10 முறை கார் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா 11வது முறை எங்களுடைய கார் வாஷ்க்கு வரும்போது உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதோடு அடிஷனலா ஒரு விஷயத்த சொன்னாங்க. நாங்க ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்கிறோம். உங்களுக்கு ஏற்கனவே 2 கார் வாஷ்கான ஆப்ஷன்ஸை நாங்க டிக் பண்ணிட்டோம். அதனால நீங்க வெறும் 8 முறை கார் வாஷ்க்கு வந்தா போதும். மறக்காம இந்த ராயல்டி கார்டுல மார்க் பண்ணிக்கோங்க. 8 கார் வாஷை முடிச்சிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கார் வாஷ் உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஆஃபரை நிறைய பேர் பயன்படுத்தினாங்க. கடைசியில இந்த ஆஃபர்ஸை பயன்படுத்தினவங்களுடைய ராயல்டி கார்டை சர்ச் பண்ணி பார்க்கும்போது 2 கார் வாஷ் நீங்க ஏற்கனவே முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருடைய ராயல்டி கார்டுல 2 சர்க்கிள் மார்க் பண்ணப்பட்டு இருந்துச்சோ அவங்க தான் அதிகமா அந்த கார் வாஷ் சர்வீஸை யூஸ் பண்ணாங்க. அந்த முதல் 150 கஸ்டமர்ஸை விட. ஒரு வேலையை செய்யறதுக்கான ஆப்ஷன்ஸை கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நீங்க அந்த வேலையை செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற ப்ரூஃபை காமிக்கும் போது அந்த பர்டிகுலர் வேலையை அதிகமா செய்யறதுக்கான மோட்டிவேஷன் ரொம்ப 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 அதிகமா இருக்கும். நிறைய கடைகள்ல இந்த மாதிரி ஆஃபர்ஸ் நீங்க பார்த்திருக்கலாம். இந்த ஆஃபர்ல செட்டைன் அமௌண்ட்டுக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாம் ஃப்ரீயா கிடைக்கும். அல்லது நீங்க ஒரு ஸ்பெஷல் ஆஃபரை அன்லாக் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபர் வச்சிருப்பாங்க. நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது ஏற்கனவே இவ்வளவு ரூபாய் நீங்க செலவு பண்ணிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, இதுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த ஆஃபரை அன்லாக் பண்ணலாம், இதுல உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்டா இவங்க எல்லாருமே பயன்படுத்துறது இந்த ஹெட் ஸ்டார்ட் ஸ்ட்ராட்டஜி தான். நம்பர் 4, மோர் கிரியேட்ஸ் கன்ஃபியூஷன். பலவிதமான கம்பெனிஸ்ல வேலை செய்யற கிட்டத்தட்ட 8 லட்சத்துக்கு அதிகமான எம்ப்ளாயிஸை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணாங்க. அதுல பாதி கம்பெனிஸ் அவங்களோட கம்பெனியோட ரிட்டையர்மெண்ட் பாலிசியை 59 வகையா பிரிச்சு வச்சிருந்தாங்க. அதாவது 59 டைப் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ் அவங்க கம்பெனிஸ்ல இருக்கு. மீதி பாதி இருக்கிற கம்பெனிஸ்ல 2 ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. இதுல அதிகமான பிளான்ஸ் கொடுத்த அந்த கம்பெனிஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற எம்ப்ளாயிஸ்ல 60% பேர் மட்டும்தான் இந்த ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸை பயன்படுத்தினாங்க. 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்த அந்த கம்பெனிஸ்ல வேலை செஞ்சவங்கல 70% எம்ப்ளாயிஸ் அந்த ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸை பயன்படுத்திக்கிட்டாங்க. இதன் மூலமா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா அதிகமான ஆப்ஷன்ஸை கொடுக்கும்போது நம்மால சரியான முடிவை எடுக்க முடியாம பெரும்பாலும் அதை நாம தவிர்த்துடுவோம். இதே மாதிரி நாம ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. அங்க நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்க போறோம். ஒரே பொருள் 20 விதமான பிளேவர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெல்ஃப்ல அடுக்கி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல எதை வாங்குறது அப்படிங்கறதுல நம்ம டயர்ட் ஆகி அதை வாங்காமையே போயிடுவோம். ஆனா இதுவே 2 பிளேவர்ஸ் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அதுல ஏதாவது ஒண்ண நாம வாங்கிடுவோம். அதிகமான வாய்ப்புகள் முடிவெடுக்கக்கூடிய நம்முடைய தன்மையை மிகப்பெரிய அளவுல டயர்ட் ஆக்கும். சோ அதனால நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கறதுல ஒரு குழப்பம் ஏற்பட்டு நாம அதற்கான முடிவை எடுக்காமையே போயிடுவோம். நம்பர் 5, போனஸ் வர்சஸ் ஃப்ரீ. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல 2 கடைகளை எடுத்துக்கிட்டாங்க. அந்த 2 கடைகள்லயும் ஒரு சோப்புக்கு 2 ஆஃபர்ஸ் கிரியேட் பண்ணாங்க. முதல் கடையில இந்த சோப் வாங்குனீங்க அப்படின்னா ஒரு பிரேஸ்லெட் ஃப்ரீ அப்படிங்கிற ஆஃபர் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அதுவே இன்னொரு கடையில இந்த சோப்பை வாங்குனீங்க அப்படின்னா 100 ரூபாய் மதிப்புள்ள இந்த பிரேஸ்லெட் ஃப்ரீ அப்படிங்கிற ஆஃபர் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஆனா 2 கடையிலயும் ஒரே சோப்பு தான், ஒரே பிரேஸ்லெட் தான். 2வது கடையில இருந்த ஆஃபரை நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டாங்க. நிறைய பேர் இந்த சோப்பு வாங்கினா இந்த 100 ரூபாய் மதிப்புள்ள பிரேஸ்லெட் ஃப்ரீ அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கிட்டு அந்த சோப்பை வாங்கினாங்க. ஆனா முதல் கடையில இந்த ஃப்ரீ பிரேஸ்லெட்டுக்கு போய் நம்ம இந்த சோப்பை வாங்கணுமா, கண்டிப்பா இந்த ஃப்ரீயா கொடுக்கிற பிரேஸ்லெட் வந்து ஒர்த்தா இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஆஃபரை தவிர்த்தாங்க. நீங்க நிறைய பொருட்களை வாங்கும் போது ஃப்ரீயா கொடுக்கிற பொருளுக்கு ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி போட்டிருப்பாங்க. அதுக்கான ஒரு வேல்யூவை ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஃப்ரீயா கிடைக்கிற பொருட்கள் ரொம்ப சீப்பானது, அதுல எந்த வேல்யூ இல்ல அப்படின்னு நம்ம நினைப்போம். இதுவே அதுக்கு ஒரு வேல்யூவை கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த வேல்யூபிளான பொருள் நமக்கு அடிஷனலா கிடைக்குதுன்னு நினைப்பாங்க. சோ ஒரு ஆஃபரை கிரியேட் பண்ணும்போது ஃப்ரீ அப்படிங்கிறதுக்கு பதிலா வேல்யூபிளான பொருள் கூட கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபர் கிரியேட் பண்ணுவாங்க. அப்பதான் இதுக்கு வேல்யூ இருக்கு, சோ நம்ம இந்த பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம சரியான முடிவை தான் எடுக்கிறோம், சரியான பொருளை தான் நம்ம வாங்குறோம் அப்படின்னு நம்மள நம்ப வைக்கிறதுக்காக.
நம்பர் 6, ரிவீல் யோர் வீக்னஸ் பிஃபோர் அதர்ஸ் டூ. 1950களில் Volkswagen கம்பெனி அமெரிக்காவில் என்டர் ஆனாங்க. Volkswagen கம்பெனி பீட்டில் அப்படிங்கிற ஒரு காரையும் அறிமுகப்படுத்தினாங்க. இந்த காரை பார்த்த உடனேயே கொஞ்சம் வித்தியாசமா சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா இதோட டிசைன் அந்த மாதிரி. பட் Volkswagen என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த கார் பார்க்கிறதுக்கு அசிங்கமா தான் இருக்கு அப்படிங்கறதையே மார்க்கெட் பண்ணாங்க. அதாவது அவங்களுடைய வீக்னஸ் என்னவோ அதை மத்தவங்க எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்களே அதை சொல்லிட்டாங்க. நீங்க ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு செட்டைன் மாடலை சொல்றீங்க, அந்த மாடல் அந்த டீலர் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் இருக்கிற இடத்துக்கு அந்த டீலர் உங்களை கூட்டிட்டு போய், கார் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காருங்க, ஆனா அதுல ஒரு சின்ன குறை இருக்கு, இந்த இடத்துல லைட்டா சில ஸ்கிராட்ச் இருக்கு, இந்த கார் வந்து சிட்டில ஓடின கார், உங்களுக்கே தெரியும் சிட்டில ஓட்டுறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, இது பெருசா ஒன்னும் பாதிப்பாகல, சின்ன லைட்டா ஸ்கிராட்ச் மட்டும்தான் இருக்கு, அதுக்கப்புறம் இதுல ஒன்னு ரெண்டு சின்ன சின்ன குறைகள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட குறைகளை முன்னாடியே சுட்டி காமிச்சிட்டா, நீங்க அதுக்கப்புறம் அந்த குறைகளை பார்க்கும்போது அது உங்களுக்கு பெருசா தெரியாது. பெரும்பாலும் ஒரு குறைகளை முன்கூட்டியே சொல்றதுக்கான காரணம் இதுதான். இந்த ஒரு டெக்னிக் பெரும்பாலும் நிறைய இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கும். கார், பைக் மட்டும் கிடையாதுங்க, ரிலேஷன்ஷிப்ல கூட இந்த டெக்னிக்கை நிறைய பேர் பயன்படுத்தி இருப்பாங்க. என்கிட்ட ஒரு சின்ன குறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய குறைகளை முன்னாடியே சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த குறைகளை அந்த அளவுக்கு நாம சீரியஸா எடுத்துக்க மாட்டோம். நண்பர்களே, ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வேல்யூவை ப்ரொவைட் பண்ணியிருக்கும் அப்படின்னு நம்புறேன். growth factor தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு சேனலை ஓபன் பண்ணியிருக்கோம். இதே மாதிரியான வேல்யூபிள் கான்டென்ட்ஸை அதுலயும் நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் அந்த வீடியோவோட லிங்க் தான் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி இன்னும் நிறைய வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோலயும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க கிளிக் பண்றதுக்காக இந்த வீடியோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு.